இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதல் அலை உண்மையில் ஓர் போர் பிரகடனம் என வர்ணித்த ஈரான் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் இரு பெரும் நகரங்களான ஜெருசலம் மற்றும் டெல் அவிப்பில் ஈரான் குண்டுமழை பொழிந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இஸ்ரேல் முழுவதும் சைரன் அபாய ஒலி எழுப்பப்பட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. 100க்கும் குறைவான ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை இடமறிக்கப்பட்டன அல்லது இலக்கிலிருந்து விலகிப் போய் விழுந்ததாக இஸ்ரேல் கூறிக்கொண்டது. அதே சமயம் ஈரானின் சில ஏவுகணைகளை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஈரானின் இந்த பதில் தாக்குதலில் குடியிருப்புகள் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. 2 படுகாயம் அடைந்து 8 பேர் நடுத்தரமாகவும் 34 பேர் சிராய்ப்பு காயங்களுக்கும் ஆளாகியுள்ளனர். முன்னதாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் கசப்பான மற்றும் வேதனையான பதிலடியை அது எதிர்கொண்டாக வேண்டும் என ஈரானின் உச்ச அதிகாரம் கொண்ட தலைவர் அயத்தொல்லா அலி கமேனி எச்சரித்தார். இவ்வேளையில் தெஹ்ரான் அதன் அணுசக்தி திட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டவில்லை என்றால் இன்னும் கொடூரமான தாக்குதல்கள் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கின்றார். இஸ்ரேலிய நடவடிக்கையில் அமெரிக்காவுக்கு தொடர்பில்லை என கூறிய டிரம்ப், எனவே அமெரிக்க படைகள் மீதோ அல்லது நலன்களையோ தாக்க வேண்டாம் என்றும் ஈரானை எச்சரித்திருக்கின்றார். ஆனால் தெஹ்ரானோ விளைவுகளுக்கு வாஷிங்டன் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.